மார்னிங். வாடா லேகியோன், உட்கார் இப்படி. என்ன பாஸ் எப்பவுமே சிரிச்ச முகமா வசந்தன் கோண சிரிக்கிற மாதிரியே இருப்பீங்க. என்ன பாஸ் சேடா இருக்கீங்களே? அதை ஏன்டா கேட்குற? இந்த WCF இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கேம்ப் நடத்துகிறாங்க. அவங்க வருஷத்துக்கு 2-3 கேம்ப் வைக்கிறானுங்களே. அதான்டா பிரச்சனையே. அந்த ஆள் அதுக்கு தான் நான் லண்டனில் தூக்கி போட்டேன். அவர் என்னடானா பொசுக்குன்னு இங்கேருந்து ஆனைக்கட்டி போகிற மாதிரி டிக்கெட்டை போட்டு வந்துடுறாரு. மாதத்துக்கு வருஷத்துக்கு 4-5 தடவை வந்து நம்ம உசுரை வாங்குறாரு. நமக்கு டார்கெட்டை கூட்டிக்கிட்டே போகிறாரா. இப்போ என்ன பண்ணுறது பாஸ்? அதான் என்னவும் தெரியாமல் உட்காந்துருக்கேன். நீ என்னைய கேட்குறிய? நம்ம கம்பெனி பேர் பேல்ஸ்டபுள் இன்டர்நேஷ்னல். இதுக்கே இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்கிறது? ஒன்று வேணால் பண்ணுவோம், 2 பேரும் ஃபீல்டுக்கு போவோம். என்ன நடக்குதுன்னு அங்கே போய் யோசிப்போம். வா. சரி பாஸ். பாஸ் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பாஸ். டேய் ரொம்ப புகழாதடா, வாடா. இங்கே பார்த்தியா, இதுதான் அவங்க கேம்ப் நடத்துகிற இடம். சுற்றி பாரு, ஒரே ஒரு இடத்துல தான் அந்த ஆளோடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. பெருசாக விளம்பரமே இல்லை. ஆனாலும் கூட்டம் பார்த்திங்கன்னா சும்மா 200 பேர் வந்திருக்காங்களாம். அதோட ரொம்ப சிறப்பு என்ன தெரியுமா? இந்த 200 பேரில் ஒரு 160 பேர் வீட்டுக்கு போனவொடனே சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. இங்கே தான் அப்படி இருப்பாங்க. இந்த கடைசியாக வராங்க பாரு, ஒரு 10 பேர். இவங்க இம்சை தான் தாங்க முடியாது. இந்த 10 பேர் போய் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு 100 பேரை உருவாக்குவாங்க. நமக்கு அப்போ தான் டபுள் ஷிஃப்ட்டு ட்ரிபிள் ஷிஃப்ட்லாம் பார்க்க வேண்டியிருக்குடா. சம்பளம் கொடுத்து முடியலடா என்னால். இப்போ வருவாங்க பாரு. Brother, what a wonderful camp we had, brother. Amazing, wonderful. அற்புதமான கேம்ப்னே. அதுவும் இந்த தாயோட அன்பை பற்றி எப்படிலாம் போதிச்சாங்க இல்லையா? தாய் தந்தை போல் இருக்கணும் போதன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போய் ஏதாவது ஒன்று பண்ணினேன், நம்ம ஏரியாவில் போய் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஆண்டவருக்காக. ஆமாம் பிரதர், இந்த ப்ராக்டிகல் செஷனில் மெசேஜ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுத்தாங்க. ஆமாம், எனக்கு கூட இந்த தாளந்து உபமானம் சொல்லியிருந்தாங்க. எப்படி என்னோடய தாளந்தை உபயோகப்படுத்தணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் எடுத்து ஆண்டவருக்காக பயன்படுத்த போகிறேன். 5 செஷனில் 4 செஷன் தூங்கிட்டான்டா. எப்படி பேசுகிறான் பார்த்தியா? ஏன் நீங்கள் தாயின் அன்பை பற்றி விளக்கமாக சொன்னீங்களா? தகப்பனுடைய கண்டிப்பும் அவருடைய எச்சரிப்பையும் பற்றியும் சொன்னார். நான் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கேன் பிரதர். ஆமாம், அது சொல்லும் போது நானே அப்படியே உருகி போயிட்டேன், உடஞ்சி போயிட்டேன். மறுபடியும் ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஆமாம் பிரதர், இந்த கேம்ப்லேருந்து போயிட்டு நம்ம கற்றுதை அதோட விடாமல் நம்ம ஒர்க் பிளேஸில் பக்கத்தில் எல்லாம் இதை பற்றி ஏதாவது சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் பிரதர். நம்ம முதல்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் வேற, அவர் ஏற்கனவே அந்த வாய்ப்பு போட்டு கொள்ளுவார். நீங்கள் வேற வாட்ஸ்அப் எதுவும் இல்லை பிரதர், நம்ம தூரமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம கனெக்டடாக இருந்து பெரிய காரியங்களை செய்யணும். வாங்க, நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலாம். பாஸ் என்ன பாஸ், அவனுங்க மனக்கலனமாவே பேசிருக்கானுங்க. பாத்தியா, இப்படி தான் இங்கேருந்து போவாங்க. ஆனால் இந்த 5 பேர் தான்டா டேஞ்சரான ஆளுக்க. இவனுக்கு போனானுங்கன்னு வச்சுக்கோங்க, 5 பேர் 500 பேர் ஆக்கி தள்ளிடுவானுங்க. பிறகு அடுத்த கேம்புக்கு அட்டைப்பாடி மாதிரி பெரிய சைஸில் இடம் பார்ப்பாங்கடா. நம்ம அங்கே போய் இன்னும் நின்று வேலை பார்க்க வேண்டியிருக்கோம். சம்பளம் கொடுத்து மாளலடா என்னால். பாஸ் ஏதோ வாட்ஸ்அப் குரூப்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா? டேய் நீ உதவாங்குவ. நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக போய் ஒவ்வொருத்தனையாக நம்ம அட்டாக் பண்ணுறோம். சரியா? சரி பாஸ். வா. டேய் லேகியோன், இவனை பார்த்தியா? காலையில் எந்திரிச்ச உடனே மொபைலில் நோண்டிக்கிட்டு இருப்பான். கேம்புக்கு போயிட்டு வந்துட்டாராம். அதனால் முதல் நாளுன்னு பைபிள் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான்டா. அப்படியா பாஸ்? இவனை என்ன பண்ணது அங்கே பாரு. அவன் பைபிள் படிக்கிறானா இல்லை படம் பார்க்குறானான்னு தெரியல. சரி வா, நைஸாக போய் அவன் மனசுக்குள்ளே இறங்கி ஏதாவது குழப்பி விடுவோம். டேய் லேகியோன், ஆரம்பிடா. தம்பி என்ன பண்ணுறீங்க? அதுவா, இந்த WCF கேம்பில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆண்டவருடைய சத்தியத்தை அநேக ஜனங்களுக்கு சொல்லி அநேகரை சீஷனாக மாற்றணும்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன். பாஸ் நான் மண்டையில் ஒன்று வைக்கட்டுமா? டேய் சும்மாறா, அவன் நம்ம கஸ்டமர்ரா. தம்பி, நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிவிக்க போகிறீங்க, சரி. அதை எப்படி செய்ய போகிறீங்கன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? அதாவது கேம்பில் எனக்கு நல்ல சத்தியத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த சத்தியத்தெல்லாம் நான் அநேக ஜனங்களுக்கு கொண்டு போய் நம்ம அண்ணனை போல் சத்தியத்தை உண்மையாக தெளிவாக நான் போதிக்க போகிறேன். என்ன மாதிரி? எல்லாம் நம்ம அண்ணன் போல தான். ஏன்பா,
அவரே ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு இப்போ தான் பாப்புலர் ஆகிருக்காரு. நீ அவருக்கு எதுக்கோலாக போனீன்னா அவர் பிஸ்னஸ் பாதிக்காதா? ஆமாம், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நாமளே நம்ம அண்ணனுக்கு எதிராக காம்படிஷன் ஆகக்கூடாது இல்லை? ஆமாடா, நீ அவர் பக்கத்துலேயே கடையை போட்டினா அவர் என்ன செய்வார் பாவம்? நீ அவரை விட பிரமாதமாக பேசுனீன்னா அவர் வியாபாரம் பாதிக்காது? ஆமாம், என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் நான் ஒரு யோசனை சொல்கிறேன். இங்கேருந்து நேராக ராம்ராஜ் காட்டன் அண்ட் வேஷ்டி கடைக்கு போ. அங்கே ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட்டை வாங்கு, அதை போட்டுட்டு திரி ஜம்முன்னு. பார்க்குறவங்ககிட்டலாம் நான் பாஸ்டர் ஆகிட்டேன், நீங்கள் நான் பேசுகிறத கேட்டு எனக்கு காசு கொடுங்கன்னு காசு சம்பாதிக்க ஆரம்பி. ஒரே ஓவர் நைட்டில் நீ ஒபாமா ஆயிடலான்டா மடப்பையில். இது நல்லா இருக்கு. ஆமாம், அவரை போல் நம்ம சத்தியத்தை பேசி எதிர்ப்பு சம்பாதிக்கிறதை விட நல்ல ஒரு மனசுக்கு ஏற்ற ஒரு 4 வார்த்தைகளை பேசி பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி புகழ சம்பாதிச்சிருவோம். டேய், நம்ம கஸ்டமர் ரெடி ஆகிட்டான்டா, தூக்குடா பாதாளத்துக்கு. டேய், பாத்தியாடா இவனை? என்ன வலிப்பு வந்த மாதிரி இருக்கான்? டேய் இல்லைடா, இசை மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காராம். வா வா போய் பார்ப்போம். இதில் எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாதுடா, அதை தூக்கிட்டு தெரியுறான். பாத்தியா? பாஸ், என்ன பாஸ் ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளோ கேவலமா இருக்கு? வர்ற என் ஹேண்ட் ரைட்டிங் அதோட மோசமாக இருக்கும்டா. தம்பி, என்ன பண்ணுறீங்க? இந்த WCF கேம்ப் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒரு தீவிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எழுப்புதான ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கேன். பாஸ், இவனை அங்கே நான் கயிறு கட்டி தொங்க விட்டுட்டுமா? டேய், இவனு நம்ம கிளையண்ட்ரா, கொஞ்சம் பொறுடா. என்ன மாதிரி பாட்டு எழுதுறீங்க? இந்த ஆதிபிதா குமாரன் பாட்டு மாதிரி ஆதி தாளத்துல ஒரு நல்ல பாட்டு போடலான்னு இருக்கேன். பாதி தாளம் கூட தெரியாதுடா, ஆதி தாளங்கிறான் பாத்தியா? ஆதிபிதா குமாரன் அண்ணே, அந்த காலத்து பாட்டுலாம் அந்த காலத்து ஆள்களுக்கு பிடிக்கும். இப்போ இருக்கிறது யங் ஜென்ரேஷன். நீங்கள் இப்படி பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் கேட்க மாட்டாங்க, உங்கள் பாட்டு ரீச் ஆகாது. நீங்கள் இந்த பாட்டை எப்படி பாடணும் தெரியுமா? ஆதிபிதா குமாரன் யோ 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 இப்படி போட்டுட்டு யூடியூப்பில் போட்டு ப்ரொமோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா லைக்கும் சப்ஸ்கிரைபும் அள்ளிக்கும். ஓவர் நைட்டில் உங்கள் பேர் தான் உலகம் பூரா போகும். புது பாடல், அடுத்த பாடல் எப்போ ஏற்றுவீங்க அண்ணே அண்ணேன்னு உங்கள் வாசல்லையே விழுந்து கிடப்பாங்க. சாங் எழுதுறோம், வைப் பண்றோம், சாங் எழுதுறோம், வைப் டேய், இப்போதான்டா அவனுக்கு மறைஞ்சமாவே வலிப்பு வந்துருச்சு, ஓடுறா. ஆதிபிதா குமாரன், யோ ப்ரோ, ஆதிபிதா குமாரன், ஓ யோ. டேய், அவன் தூக்கி பாதாளத்தில் போடுறான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன பாஸ், இவன் மண்டை தினுசா இருக்கு. அது ஒன்றும் இல்லைடா, கலர் பண்ணாமல் விட்டுருக்கான். விடு விடு, வா. தம்பி, என்ன பண்றீங்க? கேம்ப்பு போயிட்டு வந்ததுலேருந்து நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு ரொம்ப தீவிரமாக இருக்கேன். அதனால் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமமாக போய் பிரசங்கம் பண்ணலான்னு நான் வந்து டேட்டு பார்த்துட்ருக்கேன். பாஸ், இவன் மண்டையை நான் திருப்பிட்டுமா? டேய் விட்றா, இவனும் நம்ம பார்ட்டிடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழுந்துருவான் பாரு. சரி தம்பி, சுவிசேஷ ஊழியம் பார்க்க போகிறேன்னு சொல்கிறீங்க, எந்த கிராமத்துக்கு போகிறீங்க? இங்கே சின்ன காமன்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லலான்னு இருக்கேன். என்ன காமன் பட்டி? அது எத்தனை பட்டியாக இருந்தால் நமக்கு என்னடா, விட்றா. சரி தம்பி, நீங்கள் இப்படி சின்ன சின்ன கிராமமாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பைசா பார்க்க முடியாது. என்ன செய்ய போகிறீங்க சோத்துக்கு? இல்லை, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன், அப்படி தான் நான் இருப்பேன். தம்பி, நான் ஒரு சின்ன யோசனை சொல்லட்டுமா? உங்களுக்கு நிறைய காணிக்கையும் வரும், உங்கள் பேரும் சீக்கிரமாக பாப்புலர் ஆயிரும். நான் சத்தியத்தை சத்தியமாக தானே போதிப்பேன். டேய், நீ சொன்ன மாதிரி இவன் தலையை தான் திருப்பணும் போலடா, இவன் வலிக்கு வர மாட்டேங்கிறான், வெயிட் பண்ணுறான்.
தம்பி, நீங்கள் சத்தியத்தை சத்தியமாக போதிங்க, உங்களை வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கும்போது எல்லாரையும் திட்ட வேண்டியிருக்கும், எல்லாரையும் கண்டிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது வெறும் சேர் தான் உட்காந்துருக்கோம், அடுத்த வாரம் ஒரு பயிலும் வரமாட்டான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உனக்கு முத்தம் கொடுக்கிறார் அப்படின்னு அன்பாக பேசுங்க தம்பி. அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக உருப்பட முடியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஊழியம் ஒன்று ஆரம்பிங்க. விடுவிக்கிறார் இருக்குது, அழைக்கிறார் இருக்குது. என்னடா பேர் வைக்கலாம்? கர்த்தர் உங்களை கட்டி பிடிக்காதேன்னு வைங்க. நல்ல ஐடியா கொடுத்துறா லேகியோன். தம்பி, கர்த்தர் உன்னை கட்டி பிடிக்கிறார்னு ஒரு ஊழியம் வைங்க. ஜீசஸ் லவ்ஸ் யூ இருக்கும்போது ஜீசஸ் ஹக்ஸ் யூ இருக்கக்கூடாதா என்ன? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். பாஸ் சரியான வேஸ்டாக இருக்கான் பாஸ். தலை திருப்பிடுவோமா? தம்பி, இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இது நான் சின்ன காமம்பட்டி அங்கே போய் அலையிற மாதிரி இருக்குது. இது நான் இந்த ஊழியம் நல்லா தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு உடம்பு வலிக்கும். ஆமாம், அங்கே இங்கேயும் அலையிற மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சோம்பேறி வேற. இவர் வேற வந்து புறப்பட்டு போ சுவிசேஷம் விதிங்கிறாரு. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஜீசஸ் ஹக்ஸ் யூ அப்படின்னு ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து வாங்க கட்டிப்பிடிங்க, இயேசுவை கட்டிப்பிடிங்கன்னு அறிவிச்சோன்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். டேய், மாட்டு மண்டையை மாட்டிக்கிட்டான்டா, தூக்குடா. பாஸ், இவனை நான் ஏதாவது சொன்னேன்னா என் வீட்டில் எனக்கு சோறு போட மாட்டாங்க. நீங்களே ஏதாவது சொல்லுங்கள். விட்றா பார்த்துக்கலாம் வா. தம்பி, என்ன பண்ணுறீங்க? WCF கேம்புக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என் தாளந்த ஆண்டவருக்காக நான் யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுவரை எப்படியோ எனக்கு தெரியாது. இனி எனக்கு கொடுத்த தாளந்தையும் நான் ஆண்டவருக்காக யூஸ் பண்ண போகிறேன். இவன் என்னடா செய்யலாம்? கட்டி தொங்க விட்ருவோமா? நல்ல ஐடியா பாஸ். டேய், என்னடா இவன் 10,000க்கு 5 சைவர் போட்டு வச்சிருக்கான்? 10,000க்கு 5 சைவரா? நான் மேத்ஸில் ஃபெயில் பாஸ். டேய், நானும் 2 அரியர்ரா விட்றா. என்னோட எல்லா பணத்தையும் வச்சு நான் ஊழியத்தை எப்படி தாங்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓஹோ பாஸ், நம்ம வேணா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடலாம். வேணாண்டா, இவன் பேங்க் அக்கௌண்ட்லாம் வேஸ்ட் அக்கௌண்ட்ரா. தம்பி, நான் ஒரு நல்ல யோசனை சொல்லட்டுமா? நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் உங்கள் பழைய வாழ்க்கையை பாருங்கள். சாயந்தரம் ஆனால் டாஸ்மாக் போயிடுவீங்க, பிஸ்னஸ் பார்ட்டிங்கிற பேரில் சோஷியல் ட்ரிங்கிங்னு போயிடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டீங்களே தம்பி. இந்த 3 நாள் இதெல்லாம் உங்களுக்கு மறந்துடுமா என்ன? நான் அதெல்லாம் போயிருக்கலாம், ஆனால் இப்போ நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் ஆண்டவருக்காக வாழுவேன். அடே என்னங்க நீங்கள், இப்பயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஒரு கல்யாணம் தான் பண்ணணும்னு என்ன இருக்குது? 4 கல்யாணம் பண்ணிக்கோங்க, நானே உங்களுக்கு பொண்ணு பார்த்து தரேன். பாஸ், என்ன பாஸ் புரோக்கர் ரேஞ்சுக்கு ஆகிட்டீங்க? டேய் சும்மாடுறா, நீ வேற. ஆமாம்ல, இப்போ நான் இது ஊழியம் வேறு, பிஸ்னஸ் வேறு. அங்கே போய் நான் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு அண்ணனும் இல்லை, WCF மெம்பர்ஸும் இல்லை. இதெல்லாம் சகஜம் தானே. பிஸ்னஸ்னால் எல்லாம் இருக்க தான் செய்யும். தூக்குடா, நம்ம கஸ்டமரை தூக்குடா. டேய், இருக்கிறதுலே இந்த ஆள் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். யார் தெரியுமா? ஒரு பேங்க் மேனேஜரு. வர்ற கஸ்டமருக்கெலாம் லோன் கொடுக்குற சாக்கில் பைபிள் கொடுக்குறான். அதோடு சும்மா இல்லாமல் சத்தியம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி லிஃப்ட்டு கொடுக்குறான்டா. காரில் வர்றவன் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறவனுக்கெலாம் பைபிள் கொடுக்குறான். இவன் தான் இருக்கிறதுலே மோசமான ஆள். இவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். வா. சரி பாஸ். இந்த WCF கேம்ப் போனதுக்கப்புறமா தான் தெரியுது எவ்வளோ கஸ்டமர்ஸையும் எவ்வளோ பேரையும் ஃப்ரீயாக விட்டுனேன். சுவிசேஷத்தை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இன்னையிலேருந்து ஒரு மாற்றம். வர்றவங்களுக்கெல்லாம் எப்படியாவது ஒரு வசனத்தை சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வர வேண்டியதுதான். வாங்க, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. உங்கள் லோன் விஷயமா கொண்டு வந்திருக்கீங்களா? போன முறை வரும்போது நம்ம பேசிக்கிட்டோமே, இயேசு கிறிஸ்துவ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டான் பார்த்தியா? இவன் இருக்கான் பார்த்தியா? ஜூஸ் கொடுக்குற மாதிரி சொல்லி சுவிசேஷத்தை சேர்த்து கொடுத்துருவான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேண்டாம். வா, இவனை ஏதாவது குழப்பம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு ஆண்டவர் அழகாக வசனம் எழுதி வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானவன். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி அவர் நமக்கு ஆதரவு கொடுப்பாருன்றதை ருசித்து பார்க்கணுன்றது தான். சரி, உங்களுடைய லோன் விஷயமா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது போயிட்டுருக்கு. அப்புறம் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டியும் மறக்காதீங்க, ஓகேவா?
பாத்தியாடா, ஆஃபீஸ் டைமில் ஒரு டீ கூட வாங்கி குடிக்காமல் காசை மிச்சப்படுத்தி எல்லாருக்கும் பைபிள் வாங்கி கொடுக்குறான் அவன். வா வா, இவனை குழப்புவோம். தம்பி, என்ன பண்ணுறீங்க? வர கஸ்டமருக்கெலாம் லோன் சாங்ஷன் பண்ணுறேன். அது கூடவே ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்லலான்ற தருணத்தை பார்த்துட்டே இருக்கேன். எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா? அதெல்லாம் சரிதான் தம்பி. நீங்கள் பேங்க்கில் வேலை பார்க்குறீங்க, லோனுக்காக ரொம்ப அதிகமாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கூடும். அந்த பணத்தில் ஏதாவது ஊழியம் பார்க்கலாம் இல்லையா? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. ஐயோ, வசனத்தை போட்டான்டா, வசனத்தை போட்டான். எனக்கு நெஞ்ச லேசாக அடைக்கிற மாதிரி இருக்கு. வா வா. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு இருக்கு, சரிதான். ஆனால் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ சுகமாய் வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகித்திருன்னு வசனம் இருக்கே. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன பலன்? இந்த வசனமும் இருக்கு. ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கிறதுல உறுதியாக இருக்கணும்ப்பா. டேய் WCF, நீங்கள் விளங்கவே மாட்டீங்கடா. எங்கள் பொழப்பில் மண்ணள்ளி போடுறீங்களேடா. இப்படி வசனத்தை கரெக்டாக சொல்கிறானே. கஸ்டமர் பாஸ். தம்பி, நீங்க எங்க வா. ஐயோ, நான் கஸ்டமர் இல்லைங்கோ. ஐயோ, நான் கஸ்டமர் இல்லைங்கோ. நீங்க எப்படி பேங்க்குள்ள வந்தீங்க? என்ன விஷயமா வந்து? இல்லை, நாங்கள் சும்மா அப்படி சுற்றி பார்க்கலான்னு வந்தோங்க. உங்களுக்கு மலை பிரசங்கத்தை பத்தி தெரியுமா? என்னது, எனக்கு மலை பிரசங்கமா? டேய் லேகியோன், என்னைய காப்பாத்துடா, என்னை இழுக்குதுடா. டேய் புர்ரா, டேய் லேகியோன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் எழுதியிருக்கு. இதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? டேய் லேகியோன், காப்பாத்துடா ப்ளீஸ். டேய், நீ என்னடா அவளுக்கே சுவிசேஷம் சொல்ற? அவ தானே எங்க எல்லாருக்குமே பாஸ். பேல்சபூல்டா பாஸ். எனக்கு கை கால்லாம் உதவுது. வா பாஸ், ஓடி போயிடலாம். டேய், இந்த WCF டேஞ்சரான பார்ட்டிடா. நமக்கே சுவிசேஷம் சொல்றாங்க.